வணக்கம் ஆபிரகாம். வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு மாற்றுத்திறனாளிகள் தரையில் அமர்ந்து போராட்டம் நடத்தியவர்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மாற்றுத்திறனாளிகள் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் கிண்டி, சேத்துப்பட்டு, திருவொற்றியூர் உள்ளிட்ட 3 இடங்களில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வடசென்னை திருவொற்றியூர் பகுதியில் அமைந்துள்ள வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு மாற்றுத்திறனாளிகள் தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட போது அப்போது 1500 ரூபாய் 1500 2000 ரூபாய் என பராமரிப்பு தொகையை தமிழக அரசு நிறுத்தி வைத்துள்ளதாகவும் 18 வயது நிரம்பியவர்களுக்கு உதவித்தொகை பெறாமல் இருப்பவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் உடனடியாக உதவித்தொகையை வழங்கிடவும், உதவித்தொகையை ஆந்திர, புதுச்சேரி மாநிலங்கள் போல் உயர்த்தி தர வேண்டும் என்றும் 6000, 10,000, 15,000 ரூபாயை உயர்த்தி தர வேண்டும் என்றும் பராமரிப்பு செலவை எளிதில் பயன்படுத்தக்கூடிய வகையாக இருக்க வேண்டும் என்றும் தங்களுக்கு வழங்கப்படும் எல்லா நலத்திட்டங்களும் மாற்றுத்திறனாளிகள் துறை மூலமே வழங்கப்பட வேண்டும் என்றும் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளிக்கும் இந்த நடவடிக்கை இல்லை என்றும் மாற்றுத்திறனாளிகள் துறை முதல்வர் கையில் இருப்பதால் முதல்வர் அந்த துறையில் இருப்பவர்களை காப்பாற்ற வேண்டும் என்றும் கோரிக்கையும் விடுத்தனர். தொடர்ந்து முழக்கங்களையும் கண்டன கோஷங்களையும் எழுப்பிய மாற்றுத்திறனாளிகள் திடீரென சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாற்றுத்திறனாளிகளின் போராட்டத்திற்காக 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். ஆனால் போலீசாரை மீறி மாற்றுத்திறனாளிகள் சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். சார்களில் வந்த மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்து பேருந்தில் ஏற்றினர். போராட்டத்தில் கலந்து கொண்ட 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளை போலீசார் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்திற்கு அழைத்து சென்றனர். இதன் காரணமாக அதாவது போராட்டம் நடக்கக்கூடிய பல 3 இடங்களில் வந்து சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டது. ஆபிரகாம், தகவலுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன். மாற்றுத்திறனாளி உதவித்தொகையை